ஃபெஸ்டிவல் சீசன் வரப்போகுதுன்னு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஒவ்வொரு பிராண்டுமே எப்பயுமே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்க அப்படின்னா சில பிராண்ட் சில ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணுவாங்க. இப்போ ஹைசென்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டிவி வந்து டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஃப்ளிப்கார்ட்டோட இந்த பிக் பில்லியன் டே சேல் வரும்ல, அதுக்காக ஸ்பெஷலாகவே இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்காக எதுவும் நமக்கு ப்ரைஸ் கம்மியாகுமா ஆஃபர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்கான சில ஸ்பெஷல் ஆஃபருமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றது வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக டிவி வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 4K QLED டிவியும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கும். சோ என்னலாம் இருக்கு அப்படின்றத வீடியோல பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிராண்டோட நேம் ஹைசென்ஸ். பவர்டு பை வீடான் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த OSல தான் ரன் ஆகுது. இந்த OS நான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ண போறேன். எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் LED கிடையாது, QLED 4K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நம்ம கையில இருக்குது 43 இன்ச் இருக்கு. இதோட பெரிய சைஸ் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இதுல E7 அப்படின்ற சீரீஸ்ல தான் இந்த ஒரு டிவியை லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல என்னெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிட்டு இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ரெண்டு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. ஸோ வால் மவுண்ட் ஸ்டாண்டுமே வந்து கொடுத்துட்டாங்க. செப்பரேட்டாக நம்ம வாங்க தேவையில்ல. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஹைலைட் தான். புதையல் மாதிரி எடுக்க வந்துகிட்டே இருக்கு. ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃப்ரீ பேட்டரியுமே இருக்கு. ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. டேபிள்ல வைக்கிறதுக்கான அந்த ஸ்டாண்டுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ்க்கான வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டுமே இருக்கு. அந்த யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிவி வெளியில எடுத்துடலாமா? ஸோ இந்த மாதிரி செட்டப் ஸ்க்ரூ போடுறதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணுன்னே தேவையில்லை. டேரெக்டாக வந்து பிராண்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. சப்போஸ் வால் மவுண்ட் பண்ணோம் அப்படின்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டிக்கர் பிரிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. குட்டி டிவின்றனால ஒரு ஆளாகவே தூக்க முடியுது. ஓவராலாக செட்டப்லாம் முடிச்சுட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிவியோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைடில் வரக்கூடிய ஃப்ரேம் டோட்டலாக அப்படியே பேக்கில் வரக்கூடிய பாடி பார்த்தீங்கன்னா மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது. மேக்னெட்லாம் வச்சு பார்த்தேன், மெட்டல் தான் இது. பேக் சைடில் இந்த போர்ட்ஸ் வரக்கூடிய ஏரியாவும் பாட்டம் ஏரியாவும் பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே இருக்கக்கூடிய ஸ்டாண்டுமே பிளாஸ்டிக் தான். பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் ரைட்டு டாப்பு 3 பக்கமே மினிமம் பெசல்ஸ் இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. பாட்டம்ல மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. பிராண்டோட நேமும் சென்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டம்ல வந்து ஆன் பண்றதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவர் கனெக்ட் பண்றதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் சென்டர்ல AV இன்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா USB போர்ட் வந்து 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பென் டிரைவ்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 3 HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இதில் EARC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பார்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டைரக்டாக நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 3 போர்ட்லையுமே 4K 60Hz சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நார்மலாக ஆண்டனா கனெக்ட் பண்ணக்கூடிய 2 டைப்ல இருக்க போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் ஆடியோ கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் லேண்ட் போர்ட்டுமே இருக்கு. ஸோ ஓவராலாக இதோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு டிவிக்கு கண்டிப்பாக டிஸ்பிளே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். அதில் இந்த ஒரு டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வரக்கூடிய LED டிஸ்பிளே கிடையாது. இது ஒரு QLED டிஸ்பிளே. குவாண்டம் டாட் கலர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக LED டிவியில் இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் வரிசையாக வச்சிருப்பாங்க ஃபில்டர்ஸ்லாம். அதில் எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் குவாண்டம் டாட் கலர் ஃபில்டர் ஒன்று வச்சிருப்பாங்க. இதனால யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய LED டிவியை கம்பேர் பண்ணும்போது இது இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்ல கலர் அக்யூரேசி அதிகமாக இருக்கும். கான்ட்ராஸ்ட் சேச்சுரேஷன்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிளாக் கலர் பார்த்தீங்க அப்படின்னா OLED டிவி அளவுக்கு நல்ல ரிச்சான பிளாக் கிடைக்காட்டி கூட நார்மல் LED டிவியை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு பிளாக் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிவியோட பிரைட்னஸ் லெவலுமே நல்ல லைட்ஸ் எல்லாம் வீட்டில் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணாலும் கூட நல்லாவே பிரைட்டா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அதுல இந்த ஒரு டிவி பாத்தீங்க அப்படின்னா 4K அல்ட்ரா HD 10 பிட் பேனல் இருக்கக்கூடிய டிஸ்பிளே. அண்ட் இந்த டிவில 4K அப்ஸ்கேலிங் ஆப்ஷன் இருக்குன்னாங்க. டெஸ்ட் பண்ணி நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 3 ஃபைல் வச்சிருக்கேன். அதில்
ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 4Kல இருக்கக்கூடிய வீடியோ தான் இது. ஸோ ப்ளே பண்ணும்போது எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அதே வீடியோவை நான் 1080pக்கு கன்வெர்ட் பண்ணி லோ ரெசல்யூஷனில் வந்து ப்ளே பண்ணேன். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்கேலிங் பண்ணி நல்ல ஒரு ரெசல்யூஷனில் தான் வீடியோ ப்ளே பண்ணுச்சு. நெக்ஸ்ட் இதே வீடியோ 720pல இருக்கக்கூடிய வீடியோ ப்ளே பண்ணேன். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே அப்ஸ்கேலிங் பண்ணி நல்ல கிளாரிட்டியில் தான் நம்மளால் வீடியோஸ் பார்க்க முடிஞ்சது. அண்ட் இதில் HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, டால்பி விஷன் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டால்பி விஷன் கண்டென்ட்லாம் பார்க்குறீங்க அப்படின்னும் போது பெட்டராகவே இருக்கும். ஸோ இதை தவிர நீங்கள் நார்மல் வீடியோஸ் பார்க்கும்போது கூட அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ பிக்சர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மல் நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய வீடியோவை அனலைஸ் பண்ணிவிட்டு வீடியோவில் அதிக நாய்ஸ் இருந்தால் ரெடியூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் டீட்டெயிலிங்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்பெஷலாக ஏஐ ஸ்போர்ட்ஸ் மோடுமே இருக்குது. நார்மலாக நீங்கள் ஃபுட்பால் இந்த மாதிரிலாம் கேம்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா பிளரே இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ளோவாக பார்க்குறதுக்கு வந்து இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிக்சர் மோடை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட், சினிமா டே, சினிமா நைட்டு, டைனமிக்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்களே கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான அட்வான்ஸ் ஆப்ஷனுமே வந்து பாட்டமில் செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் லெவல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி டிவி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் குறிப்பாக அந்த எல்இடி அப்படின்றது எல்சிடி டிவி தான் எல்லாருக்குமே தெரியும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு வகை தான். பட் இருந்தாலும் இந்த QLED அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் இந்த பிரைட்னஸாக இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டராகவே இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டிஸ்பிளேவாக தான் இருக்குது. எனக்கு இதை விட இன்னும் நல்ல குவாலிட்டியான நல்ல ரிச் பிளாக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம OLED டிஸ்பிளே தான் போயாகணும். அது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அண்ட் இதில் கேமர்ஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா கேம் மோட் ப்ளஸ் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ALLM வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷனோட இருக்குது. ஸோ இதனால் கன்சோல்லாம் கனெக்ட் பண்ணி கேம் பிளே விளாட்றீங்க அப்படின்னும் போது லோ லேட்டன்சியில் உங்களால் வந்து கேம் பிளே பண்ணி முடியும். நெக்ஸ்ட் OS அப்படின்னு வந்தோம்னா இப்போ எப்படி ஆண்ட்ராய்டு OS, கூகுள் டிவி OS இருக்கோ அதே மாதிரி வீடா அப்படின்ற ஒரு டிவிக்கான OS இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டு இந்த டிவி வாங்கினீங்கன்னா பெட்டரா இருக்கும். இதோட லுக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஆண்ட்ராய்டு டிவி மாதிரியே இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய ஆப் எல்லாத்தையுமே வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இதுக்குன்னே ஆப் ஸ்டோர் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் போய் உங்களுக்கு வேணுன்ற ஆப்ஸுமே நீங்கள் இன்ஸ்டாலும் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அதை தாண்டி பாட்டமில் சில கண்டென்ட் சஜஷன்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. இந்த OSல இருக்க சில ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சப்போஸ் யூடியூப் வீடியோ இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே ரிமோட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆடியோ ஒன்லி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆயிரும். உங்களுக்கு ஆடியோ மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். சப்போஸ் மொபைலை வந்து ஸ்கிரீன் மிரரிங் பண்ணணும் அப்படின்னாலும் கூட நீங்க டைரக்டா டிவில வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன் மிரரிங் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஆப்பிள் ப்ராடக்ட்ஸோட யூசரா இருக்கீங்க அப்படின்னா ஆப்பிளோட ஏர்பிளே மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்பிள் ஹோம் இதுல வந்து கனெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ரிமோட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இன்ஃப்ராரெட் வித் ப்ளூடூத் ரெண்டுமே ஒர்க் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நெட்ஃபிளிக்ஸ், பிரைம், யூடியூப், மியூசிக் அண்ட் ப்ரௌசர் ஆப்ஷன் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. டிவில வந்து ப்ரௌஸ் பண்ணியும் நீங்க வந்துட்டு நார்மலா ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும்னாலும் ப்ரௌஸ் பண்ணலாம். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணணும் இல்ல கூகுள் யூஸ் பண்ணணும்னாலும் கூட ப்ரௌஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் கூட உங்களுக்கு செப்பரேட்டா இருக்கு. மீடியாவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பென்ட்ரைவ்ல ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா வியூ பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்கும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட்ல வந்துட்டு போனீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் என்னெல்லாம் இப்போ ரீசெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கலாம். ஃப்ரீன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நிறைய அந்த ஃப்ரீயா இருக்கக்கூடிய மூவிஸ்லாம் வந்து அதில் ஆட் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. தமிழ் வந்து இல்ல, பட் நிறைய மூவிஸ் இருக்கு. ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய காமன் பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. மைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இவங்களோட வீடியோ வாய்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்கு. இது மூலியமாவே வந்துட்டு சப்போஸ் ஒரு ஆப் ஓபன் பண்ணணும் அப்படின்னாலும் வாய்ஸ் மூலியமா ஓபன் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கணும்னாலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் கூட வாய்ஸ் மூலியமாவே நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங்ஸ்லாம் கூட உங்களால போய்க்க முடியும். இல்ல எனக்கு கூகுள் அசிஸ்டன்ட் தான் வேணும் அப்படின்னாலும் அதையும் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்ல அலெக்சாவும் எனேபிள் பண்ற மாதிரி ஆப்ஷனா தான் கொடுத்துருக்காங்க. டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ரெண்டுல எந்த பேண்ட் வேணும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் சப்போர்ட்டோட இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து ஹெட்ஃபோன்லாம் வச்சிருக்கீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ப்ளூடூத் மூலியமாவே நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஏதாவது ப்ளே பண்ணி லவுடா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செப்பரேட்டா ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் வாங்கணும்னே தேவையில்லை. டிவியில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரே வந்து உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி ஒர்க் ஆகும். ஜஸ்ட் உங்களோட மொபைலில் மட்டும் ப்ளூடூத் மூலியமா டிவியில் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இதுக்கப்புறம் நீங்கள் மொபைலில் ப்ளே பண்ணீங்க அப்படின்னாலே டிவியில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்லேயே சாங் ப்ளே ஆகும். சப்போஸ் கூகுள் அலெக்ஸா சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்கள் வீட்டில் வந்து ஸ்மார்ட் ஹோம் டிவைஸ் இருக்குது அப்படின்னா வாய்ஸ் மூலியமாக கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸ்பீக்கர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டமில் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 24 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப். ஸோ இதில் ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டால்பி கண்டென்ட்லாம் பார்க்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ரியலாகவே ஒர்த்தான ஒரு ஃபீல் கொடுக்கும். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத லைவா கேட்டு பாருங்க.
நீங்க கேட்டு பார்த்தது நான் ரெக்கார்ட் பண்ண சவுண்டு தான் கேட்டு பார்த்தீங்க. நான் லைவா கேட்டு பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் லெவல்லாம் வந்து ஓகேவா தான் இருக்கும், ரொம்ப பஞ்சியா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அதே சமயம் நம்ம வாய்ஸ்லாம் கேட்குறோம் அப்படின்னும் போது நல்ல கிளியரான வாய்ஸ் அவுட்புட் வந்து கிடைக்குது. நார்மலாக மூவி பார்க்குறோம், நியூஸ்லாம் கேட்குறோம் அப்படின்னா பெட்டரா இருக்கு. அண்ட் மியூசிக்லாம் கேட்குறீங்க அப்படின்னாலும் கூட ஓவரால் சவுண்ட் குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அதே சமயம் ஒரு சவுண்ட் பார் வித் சப்வூஃபரோட வாங்கி வச்சிங்க அப்படின்னா தான் நார்மலாக ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னாலும் கூட அந்த ஒரு ரியலான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுல இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம், இதில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க வாங்கக்கூடிய சவுண்ட் பார் சப்வூஃபர் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கிறதே வாங்குனீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் ஃபைனலா இந்த டிவி ஒர்த்தா, இந்த டிவி வாங்குறவங்களுக்கு என்ன பிராண்ட் ஆஃபர் பண்றாங்க, என்ன பிரைஸ் அப்படின்றத பார்க்கலாம். இந்த டிவி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளிப்கார்ட்டோட இந்த பிக் பில்லியன் டேக்கான ஒரு ஸ்பெஷலா லான்ச் பண்ணக்கூடிய ஒரு டிவி தான். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரீசனபிளான பிரைஸ்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பிராண்ட் கொடுக்கக்கூடிய ஆஃபர் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா இந்த டிவி வாங்குறவங்களுக்கு 2 வருஷம் வாரண்டி வந்து கிடைக்குது. அதுவே நல்ல விஷயம் தான். அண்ட் அதையும் தாண்டி அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதிக்குள்ள இந்த டிவி வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45 நாள் இருக்கு. இதுல வாங்குறவங்களுக்கு மட்டும் 3 வருஷம் வந்து வாரண்டி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பிளிப்கார்ட்லயுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் கிளியரா நான் வந்து சொல்றேன். பிளிப்கார்ட்டோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபெஸ்டிவல் சேலுக்காக 25,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா 4K அல்ட்ரா HD QLED டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. பிளஸ் குறிப்பா டால்பி அட்மோஸ், டால்பி விஷன், HDR சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓவராலா டிஸ்பிளேயோட குவாலிட்டியுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. இந்த ஒரு ஃபெஸ்டிவல் சீசன்ல நீங்க டிவி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதையும் நீங்க ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், கிளியரா எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.